ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் டூல் பாக்ஸை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது எதுக்காக இந்த டூல் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா, இதில் வந்து ஒரு 3 மெத்தட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பேசிக் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, இன்னொன்று வந்து உங்கள் தேவையில்லாத சர்வீஸ் எல்லாம் வந்து டிசேபிள் பண்ணி வைக்கிறது, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொன்று வந்து உங்களுக்கு தேவையானதை மட்டும் வந்து எனேபிள் பண்ணி வைக்கிறது, இன்னொன்று வந்து விண்டோஸ் அப்டேட் வந்து பண்ணுறது. ஓகே, இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த கமெண்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பவர்ஷெல்லில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. உங்கள் சிஸ்டத்தில் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். சர்ச்சில் போய்ட்டு நான் பவர்ஷெல் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த கமெண்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ இந்த டூல் பாக்ஸ் மூலிமா தான் நம்ம வந்து இந்த சர்வீஸ் எல்லாம் வந்து எனேபிள் பண்ணுறது, அன்இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே இதில் வந்து பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்ஸ்டாலுங்கிறது பேசிக் சாஃப்ட்வேர் மட்டும் இதில் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு இந்த விஎஸ் கோடுங்கிறத நான் வந்து ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன். கொடுத்த வாட்டி நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம். இப்போ விஎஸ் கோடு வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எது கொடுக்கலாம்? விஎல்சி இமேஜு. ஓகே, இப்போ வந்து அனிவியூ கொடுக்குறேன். இது மூணுமே வந்துட்டு உங்கள் இமேஜ் வந்து வியூ பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர். இங்கே வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ வந்து செக் பண்ணி பாருங்கள். சர்ச்சில் போயிட்டு அனின்னு கொடுங்க, வியூ, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம இன்ஸ்டால் பண்ணது இங்கே வந்துடுச்சு. இதுதான் வந்து பேசிக் சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஆப்ஸ் வந்து டிசேபிள் பண்ணி வைக்கிறது, அதாவது பேக்ரவுண்ட் சர்வீஸ் எல்லாம் வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ஆப்ஸ் டிசேபிள் பண்ணி வைக்கிறது. இது வந்து எப்படின்னா, உங்கள் ஆப்ஸ் எல்லாம் தேவையில்லாத பேக்ரவுண்டில் வந்து எனேபிள் இருக்கும்ல, அதை வந்து இங்கே ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கனாவே போதும், டிசேபிள் ஆயிரும். இங்கே கொடுத்த உடனே இந்த இடத்துல பாருங்கள், டிசேபிள் ஆகிறது எல்லாமே இங்கே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு விண்டோஸ் வந்து டார்க் மோடில் வேணுமா இல்லாட்டி லைட் மோடில் வேணுமாங்கிறது இங்கே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒன் ட்ரைவ் வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னா இங்கே ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து அப்படியே வந்து அன்இன்ஸ்டால் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா, இதில் எப்படி நம்ம இந்த ஆப்ஷன்லாம் எனேபிள் பண்ணோம், டிசேபிள் பண்ணுமோ, இப்போ வந்து இங்கே வந்து எனேபிள் பண்ணுறோம், இந்த இடத்துல டிசேபிள் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு 3-4 மட்டும்தான் வந்து கண்டினியூஸாக வரும், மற்றதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். இதில் வந்து என்ன பார்த்திங்கன்னா, எனேபிள் கிளிப்போர்டு ஹிஸ்ட்ரி வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, இது சும்மா எல்லாமே பேசிக் தான், பட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பவர்ஷெல் மூலிமா எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது. நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறது விண்டோஸ் அப்டேட். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு வந்து அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இதிலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிஃபால்ட் செட்டிங்ஸ் கொடுத்த உடனே இந்த இடத்துல பாருங்கள், விண்டோஸ் அப்டேட் வந்து எனேபிள் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 4 நாளைக்கு ஒருக்கா வந்து விண்டோஸ்க்கு செக்யூரிட்டிஸ் மட்டும் அப்டேட் ஆகும் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க இதுலேயே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டூலை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.